காவல் ஏஐ எனப்படும் ஆட்டோமேட்டிக் டிராபிக் வயலேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் என்ற ஏஐ கேமரா வந்து 10 இடங்களில் வந்து நிறுவத்தி வருகிறோம். அதில் ஒரு முக்கிய நோக்கமாக இன்று காவல் ஏஐ என்ற ஏஐ கேமரா வந்து நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் போடாதவங்க யாரெல்லாம் டிராபிக் வயலேஷன் பண்றாங்களோ அவங்கள வந்து எளிதா நம்ம அடையாளம் காணப்பட்டு அவங்களுக்கு மேல வந்து இந்த வயலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ண முடியும். 2 மாதங்களுக்கு முன் பாத்தீங்கன்னா நம்ம போத்தீஸ் ஜங்ஷன்ல வந்து இது போல இந்த ஏஐ கேமரா வச்சோம். அது வச்ச பிறகு இது வரைக்கும் தோராயமா 4800 கேசஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம பொதுமக்களிடையே வந்து ஹெல்மெட் போடுற பழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எங்களோட நோக்கம் வந்து காவல்துறையோட நோக்கம் வந்து ஃபைன் போடணும் இல்ல இம்போஸ் பண்ணணும் அதெல்லாம் எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து பொதுமக்கள் அனைவருமே வந்து ஹெல்மெட் போடணும். கண்டிப்பா ஹெல்மெட்ன்றது ஒரு உயிர் காக்கும் கருவி. ஏன் பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல வருடந்தோறும் ஒரு 300க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள்ல வந்து பலியாகிறாங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா 70% பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம தான் உயிரிழப்பு ஏற்படுது. ஸோ அந்த ஹெல்மெட் போறத வந்து நம்ம ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸா கொண்டுட்டு வரணும். எல்லா பொதுமக்களும் கட்டாயமா ஹெல்மெட் போடணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த ஏஐ கேமரா உதவியுடன் வந்து இந்த ஃபைன் சிஸ்டம், இந்த வயலேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ முக்கியமா 5 சப்டிவிஷன்லயும் முக்கியமான ஜங்ஷன்ல வந்து 10 கேமரா வந்து இப்ப நிறுவிருக்கு. கூடுதலா கேமரா வைக்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் கட்டம் சொன்ன 2வது கட்டம் 3வது கட்டத்துல வந்து அதுக்கடுத்து எந்தெந்த ஏரியாஸ்ல வந்து அதிகமா இது போல வயலேஷன்ஸ் இருக்கோ அது போல ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலயும் 2வது கட்டமா வந்து கண்டிப்பா நம்ம இந்த ஏஐ கேமராஸ் வந்து நிறுவப்போம். கனிம வளங்களை தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு கொண்டு போக அரசு தடை விதிச்சிருக்கு. இப்ப தற்சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து போகாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது, பயங்கரமா இருக்குது. பட் இது மாதிரி அத்துமீறி கொண்டு போனா எந்த மாதிரிப்பட்ட நடவடிக்கைகள் தொடரும்? இல்ல கனிம வளத்தை பொறுத்தவரை காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை வந்து எடுத்துட்டு வரும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுபோல அந்த தடையை மீறி யாருன்னா கனிம வளம் வந்து கேரளா கடத்தினால் அவர்கள் மீது நிச்சயமாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம MMDR ஆக்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி அந்த லாரி பறிமுதல் செய்து நிச்சயமா அரசுடைமையாக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்டர்ல டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ல 4 செக் போஸ்ட் இருக்கு, ஸ்டேட்ல 25 செக் போஸ்ட் இருக்கு. அந்த 25 செக் போஸ்ட்லயும் நம்ம 24/7 போலீஸ் போட்டு தீவிரமா கண்காணிச்சுட்டு வரோம். அதனால எந்த விதமான வயலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு இல்ல. அப்படி தடையை மீறி ஒரு லாரி போச்சுன்னா கண்டிப்பா அது பறிமுதல் செய்து நிச்சயமா அதுல கடத்துவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கும்.